பக்கத்தில் சுற்றி கேட் ஏ பில்டர்ஸ் இன் சென்னை. எல்லா கிரெடாய் பில்டர்ஸும் இந்த லொக்காலிட்டியில் லேயா இருக்காங்க. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸாக போயிட்டுருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து மேக்ரோ மார்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, மேக்ரோ மார்வல் பிரைவேட் லிமிடெட், அவங்களோட ப்ராஜெக்ட் தான் மேக்ரோ மார்வல் ப்ராஜெக்ட். அந்த மேக்ரோ மார்வல் ப்ராஜெக்டோட பிளாட் நம்பர் 1 தான் இன்னைக்கு நமக்கு சேல்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் இதோட வெஸ்டர்ன் சைடில் 41 அடி ஃப்ரண்டேஜோட வெஸ்டர்ன் சைடில் இந்த பிளாட் இருக்கு. ஸோ இதோட அதர் சைடில் நார்த்தன் சைடில் 48 ஃபீட் ஃப்ரண்டேஜோட இந்த பிளாட் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் அமைஞ்சிருக்கு. இது ஒரு சிஎம்டி அப்ரூவ் பிளாட்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால இதுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிக்கு தேவையான டாக்குமெண்ட் சப்போர்ட்ஸும் மேக்ரோ மார்வல் பிரைவேட் லிமிடெட் தரதுக்கு தயாராக இருக்காங்க. இது மேக்ரோ மார்வல் அவங்களோட ஓன் ஹோல்டிங்கில் வச்சிருந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும், அதுவும் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியாக இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி மெயின் ரோடாக கனெக்ட் பண்ணுது. ஸோ மேபி இந்த ப்ராப்பர்ட்டி ஆன் த மெயின் ரோட்லேருந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை ஆன் த மெயின் ரோட்லேருந்து மணப்பாக்கம், கொளப்பாக்கம், தரப்பாக்கம் வழியாக டிஎல்எஃபோட சைபர் சிட்டியை ரீச் பண்ணுற அந்த மெயின் ரோட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி செகண்ட் பிளாட்டாக தான் வருது. ஸோ இதுதான் இதோட பிளாட்டாக இருக்குது. இந்த பிளாட் வந்து 1993 ஸ்கொயர் ஃபீட்டில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் இதோட ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது 12,500 rupees அப்படின்ற ரேட்டில் தான் அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் இதுதான். இந்த ஏரியாவில் வாட்டர் ஸ்டாக்னண்ட்டோ அல்லது வாட்டர் ஸ்கேரிட்டியோ இல்லாத ஏரியா தான். கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப கிட்டக்கையே ஸ்வீட்டாகவே ஒரு 30 to 40 ஃபீட்லேயே இந்த ஏரியாவில் கிடைக்கிற ஏரியா தான். ஏரியா ரொம்ப பொலைட்டாக அமைதியாக இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக செட்டில் ஆகணும் அப்படின்னாக்கா டிஎல்எஃப்க்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்குறீங்கனாலும் இது கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் தர ஒரு ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவரோட நம்பர் தான் ஆஸ் யூஷுவல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால அவரை டேரெக்டாக கூப்பிட்டு பேசிவிட்டு நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை ஸ்ட்ரைட்டாக வந்து பார்க்கலாம். Keep subscribing and watching our channel. Thank you for watching our channel.